அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 26ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் மேலே ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் எவ்வளோ நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 சவரனுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் 40 கிராமுக்குள்ள இருக்கணும். இந்த 2 கட்டளையின் அடிப்படையில் இந்த நகை கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட வங்கிகளில் நீங்கள் வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வர செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய நகை கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதுல யார் யார் நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்றத பத்தின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த தகுதி உள்ளவங்க பெயர் பட்டியலும் தகுதி இல்லாதவங்க பெயர் பட்டியலும் எல்லாருமே ரெடி பண்ணி அதற்காக தனியா ஒரு குழுவே அமைச்சு ரெடி பண்ண போறாங்க. அதற்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மெயினா நம்ம இந்த நகைக்கடன் 5 சவரன் நகைக்கடன் பெறுவதற்கு தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாருன்றதை பத்தின அப்டேட் தான் மெயினா நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த நகைக்கடன் பெறுவதற்கு தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யார் அப்படின்றத தகவலை பார்ப்போங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான அப்டேட்டுமே தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கு இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில். ஸோ இந்த வேளாண் பட்ஜெட் இந்த 1.5 வருஷத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட 45,000 பிளஸ் கோடி பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது விவசாயத்துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை வழங்குவதற்காக. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாய பயிர்க்கடனுக்காக வாங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அதற்கு தள்ளுபடி செய்வதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த நகை அடமான கடன்கள், சரிங்களா, இதுல தான் நிறைய பேருக்கு கோல்டு எல்லாம் வைவர் பண்ணுவாங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தோம். ஒரு வழியா அதற்கான அப்டேட்டுமே கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கான அப்டேட்டுமே கிடைச்சாச்சு. என்னன்னா 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும். இதுதான் 2 நிபந்தனையா கொடுத்துருக்காங்க. இதுல தகுதி உள்ளவங்க யாரு, தகுதி இல்லாதவங்க யாருன்றத பார்ப்போம். இதுல தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது அரசாணையின்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல யார் யார் பெயர் வரும்ன்றதையும் பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி அளிக்கப்படும். அதாவது நகைக்கடன் நீங்க வைக்கும்போது, நகை நீங்க அடமானம் வைக்கும்போது உங்களுடைய ஆதார் நம்பரு, குடும்ப அட்டை எண் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க முதல் எலிஜிபிலிட்டி பர்சன். ஓகேங்களா? அடுத்ததா மறுவாழ்வு முகாம்களை வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் பெறுவதற்கு தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவங்க அவங்க. சரிங்களா?
தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசால் வழங்கக்கூடிய நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் என்றதை பார்க்கவும். அதே மாதிரி தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி 40 கிராமுக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து 31/3 அதாவது 2021 ஆனதுக்கு அப்புறம் ஓகேங்களா, நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை எண்ணை தவறாக வழங்கியவர்கள் மற்றும் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டோட நம்பர் வந்து நீங்க கொடுக்காம இருந்தீங்க, இல்ல தப்பா நீங்க கொடுத்திருந்தீங்கன்னாவே உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா உங்களுடைய ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள் இதற்கும் உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமும் கூடுதலாக பெற்ற அந்தியோதய அன்ன யோஜனா AAY குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாம ஏட்ட அளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டையை வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் நகைக்கடன் பெற தகுதி இல்லாதவங்க, தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஆதார் எண்ணா இருந்தாலும் நீங்களும் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீமை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, எப்போ இதற்கான தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் பாகத்துல இதற்கு தள்ளுபடி கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீமா பார்த்துருக்குறது. தேங்க்யூ.